ராணி நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பாணை அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வு யார் யாரெல்லாம் எழுதலாம், இந்த தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க்குக்கு தேர்வு நடைபெறும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிறதுக்காக இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க கல்வியாளர் சிபிகுமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்கல்ல சார், அதில் எந்தெந்த பணியிடங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சார்? இப்போது இது குரூப் 4 அப்படி என்று அறியப்படுகின்ற பணிகள் இதில் தான் இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த நோட்டிஃபிகேஷன் இதுவரை வந்ததிலிருந்து ஒரு மாறுபட்டதாக இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 பணிகளுக்கு இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடுகின்ற பொழுது அதற்கான அடிப்படை கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு இருக்கும். எனக்கு தெரிந்தவரை முதன்முறையாக 10ஆம் வகுப்பு தரத்திலும் 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடிப்படை கல்வி தகுதியாக இருக்கின்ற வகையிலும், அதன் பிறகு பட்டப்படிப்பு கூட அடிப்படை கல்வி தகுதியாக இருக்கின்ற வகையிலும் முதல் முறையாக இப்படி ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கு. ஓகே, 10th 12th ஒன்று, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒன்று, எல்லாருக்கும் தனித்தனி பணியிடங்கள் இருக்கிறது மாதிரி முதன்முறையாக இப்படி ஒரு அறிவிப்பு குரூப் 4ல் வந்திருக்கு. இதில் இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இதுவரை இந்த குரூப் 4 பணியிடங்களில் வனத்துறை சார்ந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததில்லை. இந்த முறை அந்த வனத்துறை சார்ந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற 2 பணியிடங்களை சேர்த்திருக்கிறாங்க. இதனால் இது பல்வேறு விதமான ஆய்வுகள் ஒரு தேர்வருக்கு இதில் தேவைப்படுது. ஏனென்று கேட்டால், குரூப் 4 பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுற பொழுது 2 வகையாக பிரித்திருப்பாங்க. ஒன்று ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். அதனால் டைப்பிங், ஸ்டெனோ இவங்கெல்லாம் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுவாங்க, மற்றவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. நிறைய பணிகள் சிலருக்கு அந்த தகுதிகள் அப்ளை பண்ணுறதுக்கே தகுதிகள் இருக்காது. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது அங்கே 2 விதமாக அவங்க பிரிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு பிரிக்கிற பொழுது சில பணியிடங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே. சில பணியிடங்கள் யாருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுபோல் வயது வரம்புகளிலும் பல்வேறு மாற்றங்களை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வெவ்வேறு பணிகளுக்கு வெவ்வேறு வயது வரம்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிக்கப்பட்ட இந்த பணியிடங்கள் ஏறத்தாழ 6244 இடங்களுக்கு அவங்க அறிவிப்பாணை கொடுத்துருக்குறாங்க. 6244 பணியிடங்கள் அறிவிப்பாணை கொடுத்துருக்குறாங்க. அதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று கூறப்படுகின்ற கிராம நிர்வாக அலுவலர் பணியிடத்திற்கு வயது வரம்பு 42 நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு வயது வரம்புகள் அதில் பணியிடத்து அந்தவாறு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே தேர்வுக்கான பாடத்திட்டம் ஒன்று தான். இது மட்டும் காமன். 6244 பணியிடத்திற்குமே பாடத்திட்டம், அதாவது எக்ஸாம், இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் காமன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ விஏஓக்கு 42 வயது சொன்னீங்கல்ல சார், அதிகபட்ச வயது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தபட்ச வயது என்னங்க சார்? இப்போது இந்த அறிவிப்பாணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விவரங்களின்படி 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கின்ற 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் அத்தனைக்கும் குறைந்தபட்ச வயது 18. இப்போ பிஓவுக்கு அதிகபட்ச வயது 42. அதே நேரத்தில் ஓப்பன் கேட்டகரி, அதாவது முற்பட்ட வகுப்பினர் சொல்கிறோம் இல்லையா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்களுக்கு எல்லா பணிகளுக்குமே
அதிகபட்ச வயது வரம்பு 32ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்குன்னு தனியா சலுகைகள் இருக்காயா இல்லை? பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனால் அந்த தேர்வர்ன்ற வர்ற பொழுது எல்லாருக்கும் சமமான இதுதான் இருக்கு. என்ன ஒரு அவங்களுக்கு கூடுதல் சலுகை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன். யாராக இருந்தாலும் எத்தனை முறை எழுதினாலும் எல்லா இதையும் வகுப்பையும் சேர்ந்த பெண்களுக்கு தேர்வுக்கான கட்டணம் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவையா ஆக்சுவல் கட்டணம் என்ன இந்த தேர்வுக்கு? தேர்வுக்கான கட்டணம் எனக்கு இப்போ என்ன நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது மிகவும் குறைவான கட்டணம் தான், ரொம்ப அதிகம் இருக்காது. ஓகே, அதுல லேடிஸ்க்கு எக்ஸம்ஷன் இருக்கு, அவங்களுக்கு தேர்வு கட்டணமே கிடையாது. ஓகே, இப்போ விஏஓ சொல்லிட்டீங்க, அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் போஸ்டிங் இருக்குங்க இதுல? அதுக்கு அடுத்தபடியாக ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு துறைகளில் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு சில பணியிடங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரே ஒரு பணியிடம் மட்டும்தான். சில பணியிடங்களுக்கு 12ஆம் வகுப்பு அடிப்படை கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 2900 பணியிடங்கள். அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அதுக்கு அடிப்படையான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் டிகிரி எந்தெந்த இதுக்கு மஸ்ட் சொல்லியிருக்காங்க சார்? டிகிரி அப்படிங்கிறது ஒரு 12 பணியிடங்கள் வருது. இதுக்கெல்லாம் டிகிரி வச்சிருக்கிறாங்க. அதுவும் கிட்ட ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தான். இது என்னென்னா, இப்போ புதிதாக விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் வந்து நிறைய பணிகளுக்கு ஆட்சேர்க்கை நடத்துகிறாங்க. அந்த பணியிடங்கள் தான் பட்டப்படிப்பு தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெரிய வேறுபாடு இல்லை, பட்டப்படிப்பு படித்த எல்லோருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இவ்வளோ மார்க் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, படிச்சிருந்தா போதும். பட்டய படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா. எப்போவுமே போட்டித் தேர்வுகளில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய அகடமிக் மார்க் அப்படிங்கிறது எந்த தேர்வுலையுமே பார்க்கப்படுறதில்லை. அது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, வங்கி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அடிப்படையான கல்வி தகுதி அவங்க பெற்றிருக்கணும். அது மினிமம் நம்ம மார்க் வாங்கி தான் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுதான். அங்கே நாம் என்ன விதமான மதிப்பெண் எடுத்திருக்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறோமா, டிஸ்டிங்ஷனா, இந்த மாதிரி எதுவுமே பார்க்கப்படுவதில்லை. அவங்க வைக்கக்கூடிய அந்த தேர்வாணையம் வைக்கக்கூடிய தேர்வில் நாம் பெறுகின்ற மதிப்பெண்களுடைய அடிப்படையில் தான் நமக்கான பணி வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த தேர்வில் மொத்தம் எத்தனை மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு சார்? எழுத்து தேர்வை பொறுத்தளவில் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது அப்ளை பண்ணுறதுக்கு இறுதி தேதி வந்து 28/2/2024 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி தேர்வு நடைபெற இருக்கு. இது அடிப்படையான விஷயம். அப்ளை பண்ணுறதுல எல்லாரும் கவனமாக அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கல்வி தகுதி மாறுபடுது, வயது வரம்பு மாறுபடுது, அதற்கான அடிப்படையான சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்கள் மாறுபடுது. நம்ம ஆல் போஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா நிறைய சான்றுகள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதில் பிரச்சனை வந்துடும். அதனால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணும் பொழுது அதை மிக கவனமாக அதை எடுத்து படித்து ஒவ்வொரு எதற்கெல்லாம் நாம் தகுதியாக இருக்கின்றோம் என்பதை பார்த்து தேர்வர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கடுத்து நீங்கள் கேட்டது போல் அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது குரூப் 4 தேர்வை பொறுத்தளவில் இப்போ ஒரு புதிய பாடத்திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 2 தேர்வுகள் அதன் மூலமாக நடந்திருக்கு. இப்போது இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் குரூப் 4 தேர்வில், ஏன்னா இது எழுத்து தேர்வு மட்டும்தான், எழுத்து தேர்வு அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதோட இது முடிஞ்சிருக்கு. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணாலே போஸ்டிங்கா சார் வந்துடும். ஓகே, அதனால வந்து என்ன குரூப் 2 குரூப் 1 தேர்வுகளில் அடுத்த கட்ட டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் நடக்கும்.
இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான், கொள்குறி வகை வினாக்கள் மட்டும் இருக்கிறபடினால இதில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி குரூப் 4 தேர்வில் 100 வினாக்கள் தமிழில் மட்டுமே இருக்கும். ஓகே. இப்போ குரூப் 2வில் இது போன்ற அந்த தேர்வு நடக்கின்ற பொழுது எய்தர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து அதில் கொடுப்பாங்க. குரூப் 4 தேர்வை பொறுத்தளவில் ஒன்லி ஜென்ரல் தமிழ், அதில் நம்ம குவாலிஃபை ஆகணும். ஆங்கிலம் படித்தவங்களாக இருந்தாலும் கூட அவங்களும் தமிழ் தான் அந்த வினாக்களுக்கு வந்து அவங்க பதிலளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற வச்சுருக்கிறாங்க. இதில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. யார் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்ஷனும் இருக்குதில்ல இந்த தேர்வில் அவங்களுக்கு மட்டும். அது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸ் அப்படிங்கிறத அவங்க குறிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து எய்தர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். மற்ற எல்லோருமே ஜென்ரல் தமிழில் எடுத்தே ஆகணும். ஜென்ரல் தமிழில் 100 வினாக்கள் கேட்குறாங்க. அதுபோல் ஜென்ரல் நாலேஜில் 100 வினாக்கள் கேட்குறாங்க. மொத்தமாக 200 வினாக்கள் கொள்குறி வினாக்களாக இந்த தேர்வில் இடம்பெறுது. ஒவ்வொரு வினாவிற்கும் 1.5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுது. ஆகையினால 200 வினாக்களுக்கும் 300 மதிப்பெண்கள் வருவது போல இந்த தேர்வு முறை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜென்ரல் நாலேஜை 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதியாக ஜென்ரல் நாலேஜில் 75 வினாக்களும், இன்னொரு பகுதியில் ஜென்ரல் ஆப்டிடியூடு டெஸ்ட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பிரித்து அதில் ஒரு 25 வினாக்கள் கேட்குறாங்க. இது பொது அறிவு பகுதியில் இருக்கிற 100 வினாக்களுக்கான எப்படி அதை பகுத்திருக்கிறாங்க. தமிழ்ல வந்துட்டு 100 கேள்விகள், பொது தமிழ்ல 100 கேள்விகள், ஜிகே பொது அறிவுல வந்துட்டு 100 கேள்விகள், அதுல 75 பொது அறிவு சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும். மீதி 25 வந்துட்டு ஆப்டிடியூட் மேக்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வந்துடும். 200 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண் வீதம் 300 மதிப்பெண். இது சிலபஸ், எந்த சிலபஸ் சார் படிக்கணும் இந்த இதுக்கு? இப்போது சிலபஸை பொறுத்தளவில் அவங்களுடைய வெப்சைட்லேயே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அவங்களுடைய வெப்சைட்டில் தெளிவாக அவங்க பகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன பகுதியிலிருந்து நாங்கள் வினாக்கள் கேட்குறோம், மென்டல் அபிலிட்டியில் என்னென்ன பகுதிகள் வினாக்கள் கேட்குறோம், பொது தமிழில் நாங்கள் எதை எதை கவனத்தில் வைத்திருக்கிறோம் இதெல்லாம்ங்கிறத அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஜென்ரல் நாலேஜில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, மற்றபடி இங்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜ்னு அவங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்களோ அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதன் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு பகுதி, பேசிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பகுதி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பகுதி, இந்திய அரசியல் அமைப்பு தொடர்பான கேள்விகள், அதன் பிறகு இந்திய புவியியல், இந்தியன் ஜியோகிராஃபி, எக்கனாமி பொருளாதாரம், கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடப்பு நிகழ்வுகள், இது தொடர்பான வினாக்கள் பொது அறிவு பகுதியில் இடம்பெறும். அதில் கூடுதலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் மற்ற பணியாளர் தேர்வாணை நடத்துகின்ற தேர்விலிருந்து மாறுபட்டு தமிழ்நாடு பாலிட்டி, தமிழக அரசியல், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இது தொடர்பான கேள்விகள்லாம் இதில் கூடுதலாக இருக்கும். அதுக்கு தனியாக யூனிட் 8 and 9 அப்படின்னு கொடுத்துருக்குறான் பகுத்து. இந்த பகுதிகளிலேயே தமிழ் இலக்கியம் தொடர்பான கேள்விகளையும் பொது அறிவில் கேட்குறாங்க. தமிழ் பொதுத்தாளை தாண்டி பொது அறிவிலுமே தமிழ் சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறும். அதாவது பொது தமிழில் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற தமிழ் இலக்கியம் தொடர்பான கேள்விகளை பொது அறிவு பகுதியிலையும் கேட்குறாங்க. அதனால் தமிழ் இலக்கியம் என்பது தமிழகத்தினுடைய வரலாறு என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய வினாக்களில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கடந்த குரூப் 4 தேர்வில் கூட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வரலாறு வந்து பொது அறிவு பகுதியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் தொடர்பான கேள்விகளை பொது அறிவு பகுதியிலே கேட்டுக்கிறாங்க. பிற இலக்கியங்கள் தொடர்பான கேள்விகளையும் பொது அறிவு பகுதியிலே கேட்டுக்கிறாங்க. அதாவது பொது தமிழில் இடம்பெறுகின்ற 100 கேள்விகள் தவிர்த்து இங்கேயும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன்.
அப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்துட்டு தமிழில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஓரளவுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிடலாமா சார்? அதாவது அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவரை கிளியர் பண்ணிடலான்னு சொன்னீங்களே, இன்னும் 100 வினாக்கள் இருக்கு இல்லையா? இந்த 100 வினாக்கள் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதாவது நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இங்கே தமிழ் இருக்கிறது. அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இப்போ கட் ஆஃப் என்பது ஏறத்தாழ 170ற்கு மேலே 170 வினாக்கள் 175 வினாக்கள் என்று போகின்ற பொழுது நாம் தமிழ் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதை மட்டுமே நான் கவனம் வைத்து நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறதுக்கு அது ஏற்புடையதில்லை. அதனால் பொது அறிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆப்டிடியூட், ஜென்ரல் ஆப்டிடியூடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். ஆனால் நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்கள் குரூப் 4 தேர்வுக்கு மிகவும் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம தமிழ்நாடு சிலபஸ் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் SCERT அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். அதை வந்து தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற புத்தகங்கள் மிக மிக போதுமானது. அதாவது ஏறத்தாழ 85% வினாக்கள் இதுல இருந்து கேட்கிறான். 85% வினாக்கள். இந்த முறை இதுல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய கணிப்பு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டிகிரி லெவல்லையும் சில போஸ்ட் கேட்டுக்கிறாங்க. அவை தவிர்த்து 12ஆம் வகுப்பு தரத்துல சில பணிகளை வந்து இதில் இணைச்சிருக்கிறாங்க. அதனால இதனுடைய தரம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த தேர்வில் இருக்கணும் அப்படிங்கிறது கூட ஸ்டாண்டர்டா இருக்கும் क्वेश्चंसன்ற மாதிரி. எப்பவுமே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவில் அவங்க வினாக்கள் வந்து ஸ்டாண்டர்டு தான். அதில் எந்த ஐயமுமே இல்லை. ஏறத்தாழ இந்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் வைத்திருக்கின்ற அந்த நிலைக்கு சற்றும் குறைவில்லாமல் இவங்களுடைய வினாக்களுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. என்ன சில அங்கங்கே அந்த வினாக்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதில்ல, பிழைகள் வந்துடுது. அதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. அதை மட்டும் தரமாக அவங்க பண்ணாங்கன்னா வெல் குவாலிட்டி தான், தரத்தில் வந்து அது குறைவு கிடையாது. ஸோ கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல இருந்து ஒன்று தேர்வு செய்யற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எழுதுற பேராகிராஃப் மாதிரி எல்லாம் இருக்காது. இப்படி படிச்சுட்டு போனாலே போதும். இந்த மாதிரி குழிக்குறி வினாக்கள் மட்டும் தான். பேட்டர்னே அதான். அவ்வளவுதான். இதுவரை குரூப் 4 பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கு. சிலபஸ் சொன்னீங்க சார். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், எப்படி பிரிச்சு படிக்கிறது? இப்ப 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஜூன் மந்த் எக்ஸாம், நடுவில் ஒரு 3 மாதம் நமக்கு நேரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நேரத்தை பிரிச்சு படிக்கிறது சார்? எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு நேரம் படிக்கிறது? ஒவ்வொரு தேர்வருக்கும் ஒவ்வொரு விதமான பின்புலம் இருக்கும். சில பேர் தமிழ் வழியில படிச்சு வந்திருப்பாங்க, சில பேர் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும், சில பேர் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து படிப்பாங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலும் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தவங்க அப்படிங்கிறது குறைவு இப்போ அப்ளை பண்ணுறது. இப்போ குரூப் 4 தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெரும்பான்மையான தேர்வுகள் என்னை பொறுத்தளவில் 90% தேர்வர்கள் நிச்சயமாக பட்டப்படிப்பு முடித்தவனாக இருப்பாங்க. அதில் 70% தேர்வர்கள் பொறியியல் பின்புலம் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்போ உள்ள நிலவரம். ஆமாம். இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ளவங்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். தமிழ் வழியிலேயே படித்த ஊரகப்புற கிராமப்புற மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய வந்து சாதிக்கிறாங்க. அதனால அவங்க சில பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த பொது தமிழில் அதிகம் வந்து வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. சில பேர் ஆப்டிடியூடு 25 வினாக்களுக்கு 23 24 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து ஜியாகிரஃபி, அந்த என்விரான்மெண்ட், இதில் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதில் முழுமையாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக படிச்சிருப்பாங்க அல்லது நல்லாவே நினைவில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் இந்த இதில். ஆகையினால இதற்கான ஒரு படிப்பதற்கான ஒரு அட்டவணையை உருவாக்குகின்ற பொழுது
அவங்க எந்த பகுதியில் நல்ல வலிமையாக இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ அதை இன்னும் வலிமைப்படுத்திக்கிறணும். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமாக சொல்லுவோம், இதில் ஸ்ட்ராங்கு, நான் பைய படிச்சுக்கிருவேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. எதில் நம்ம ஸ்ட்ராங்கோ அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய நிறைகளை வைத்தே வெற்றி பெறணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ தமிழில் நான் ஸ்ட்ராங்குன்னா தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க, அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 110 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் நமக்கு தவறு வரணும். 108 வினாக்களை சரியாக ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அதை தனியாக தூக்கி ஓரங்கட்டி வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி சில இது இருக்கும். இது தவிர்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வரணும். அதாவது எல்லாத்துக்கும் படிக்கணும். அதில் ஏதாவது ஒரு பாடத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறணும். இப்போ பொது தமிழில் ஸ்ட்ராங் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பொது தமிழ் தொடர்பாக இந்த பொது அறிவு பகுதியில் கேட்கறதுல நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னு சொன்னால் அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கணும். மற்ற பகுதியும் படிச்சுக்கிட்டே வரணும். இந்திய அரசியல் அமைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து, இந்திய அரசியலமைப்பில் ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்கன்னா அந்த 15ல் 14 வினாக்கள் வரை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படிச்சுட்டு இருக்கணும், ஜியாகிரஃபியும் படிக்கணும், எக்கனாமியும் படிக்கணும், எல்லாமே படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு பாடத்தை, ஏன்னா இப்போ நல்ல கால அவகாசம் இருக்குது, 5 மாத காலம் இருக்குது, நிறைய திட்டமிடலாம், நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த திட்டமிடுதல் என்பது தான் தேர்வின் வெற்றிக்கு மிக முக்கியத்துவம்.